ஹாய் கைஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். பரீட்சை ரொம்ப நெருங்கிடுச்சு இல்லையா? தொடர்ந்து நிறைய நம்ம தகவலை தேடி தேடி படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸில் மொத்தமாக, அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்கான மாடல் கொஷின் பேப்பர்ல இருந்து சில முக்கியமான கேள்விகளை தொகுத்து தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வினாக்களுமே ரொம்ப முக்கியமானது. இந்த வினா தான் முக்கியம், இந்த வினா தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த கொஷினும் விட்டுறாதீங்க. எல்லா கொஷினுமே படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில முக்கியமானது, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் சயின்ஸு எல்லாமே கலந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. An instrument that can detect the presence of the current in a circuit is known as, அதாவது ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் இருப்பதை கண்டறியும் கருவி எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. மின்னோட்டம் கண்டறியும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். அம்மீட்டர் என்பதுதான் சரியானது, சரிங்களா? நெக்ஸ்ட், who was served as 15th Chief Justice of India, அதாவது உச்ச நீதிமன்றத்தோட 50வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தோட 50வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சய் யஷ்வந்த் சந்திரசூட். தனஞ்சய் யஷ்வந்த் சந்திரசூட் என்பதுதான் சரியானது, சரிங்களா? நெக்ஸ்ட், ராதா ஸ்ரீதர் won the சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் in 2018 in, அதாவது ராதா ஸ்ரீதர் என்பது எந்த ஆண்டுல 2018ஆம் ஆண்டில் சங்கீத நாடக அகாடமி விருதை வென்றார்? அதாவது 2018ல ராதா ஸ்ரீதர் எதற்காக சங்கீத நாடக அகாடமி விருதை வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்திற்காக தான் இந்த அவார்டை அவர் வாங்கியிருக்கார், சரிங்களா? நெக்ஸ்ட், powers, authority under responsibility of municipalities are delegate under which schedule? நகராட்சிகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் எந்த அட்டவணையின் கீழ் கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த அட்டவணையின் கீழ்னு பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணையின் கீழ் கையாளப்படுகிறது. நெக்ஸ்ட், which political leader quit Indian National Congress following difference with party leadership in May 2022? அதாவது மே 2022 கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு வெளியேறிய அரசியல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபல் என்பதுதான் சரியானது. நெக்ஸ்ட், how many types of Bihu festival are celebrated in Assam? அஸ்ஸாமில் எத்தனை வகையான பிஹு திருவிழா கொண்டாடப்படுகிறது? அதாவது திருவிழாக்கள் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாதிரியான திருவிழாக்கள் கொண்டாடப்படும், அது எதற்காக கொண்டாடப்படுகிறது, எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இதில் அஸ்ஸாமில் எத்தனை வகையான பிஹு திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான பிஹு திருவிழா கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? நெக்ஸ்ட், the concept of Dhamma was popularized by which of the following Mauryan king? அதாவது தம்மம் பற்றிய கருத்துக்கள் பின்வரும் எந்த மௌரிய அரசர்களால் பிரபலப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எந்த அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகரோட காலத்துல தான் இது பிரபலப்படுத்தப்பட்டது, சரிங்களா? நெக்ஸ்ட், தி துரோணாச்சாரியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் given to the, அதாவது துரோணாச்சாரியா விளையாட்டு விருது எதற்காக வழங்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எதற்காக வழங்கப்படுகிறது? கோச் ஆஃப் த டீம், அதாவது
அணியின் பயிற்சியாளருக்கு, ஒரு அணியோட பயிற்சியாளருக்காக தான் இந்த துரோணாச்சாரியார் விளையாட்டு விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், Planning Commission was established under dash on March 15, 1915. அதாவது திட்டக்குழு மார்ச் 15, 1950 டேஷ் நிறுவப்பட்டது. யாரால நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. யாரால நிறுவப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேருவால தான் இந்த திட்டக்குழு என்பது நிறுவப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட், availability of dash during winter month due to the western temperature cyclone helps in the success of rabi crops. அதாவது எந்த மாதிரியான விளைச்சலுக்கு எந்த மாதிரியான பயிர்கள் விளையுன்ற வீடியோஸும் வந்துட்டு ப்ரீவியஸ்ல நாங்கள் போட்டிருக்கோம். சரிங்களா? மேற்கத்திய மித வெப்ப மண்டல சூறாவளியால் குளிர் மாதங்களில் கிடைக்கும் டேஷ் ராபி பயிர்கள் வெற்றிக்கு உதவுகிறது. எந்த மாதிரியான சீதோஷண நிலை, எந்த மாதிரியான டெம்பரேச்சர் சொல்லி கேட்குறாங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பொழிவு. சரிங்களா? மழை பொழிவுள்ள ராபி பயிர்கள் அதனுடைய வெற்றிக்கு உதவுகிறது. நெக்ஸ்ட், on September 1948 the Indian Army intervened under look control of which princely state. அதாவது செப்டம்பர் 1948 அன்று இந்திய இராணுவ தலையிட்டு எந்த சுதேச மாநிலத்தோட கட்டுப்பாட்டை கைப்பற்றுகிறது. எந்த சுதேச மாநிலத்தோட கட்டுப்பாட்டை கைப்பற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட தான் சுதேச மாநிலத்தை இது கட்டுப்படுத்துகிறது. நெக்ஸ்ட், which Indian organization is responsible for collecting data and poverty in the country. நாட்டில் வறுமை குறித்த தரவுகளை சேகரிக்கும் பொறுப்பு எந்த இந்திய அமைப்புக்கு உள்ளதுன்னு கேட்குறாங்க. நாட்டோட வறுமை குறித்த ஒரு தரவுகளை சேகரிக்கும் பொறுப்பு எந்த நிறுவனத்திற்கு உள்ளது, எந்த அமைப்புக்கு உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம். இதற்கு தான் வந்துட்டு இந்த வறுமை குறித்த தரவுகளை சேகரிக்கும் பொறுப்பு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், the council of ministers is collectively responsible to the அமைச்சரவை கூட்டாக டேஷ் பொறுப்புடையதாகும். இந்த அமைச்சரவை கூட்டாகிறதுக்கு எது வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எதுன்னு கேட்டீங்கன்னா லோக்சபா. The council of ministers is collectively, யார் வந்து அந்த கூட்டமைப்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா தான் அதுக்கான பொறுப்பு, முழு பொறுப்பையும் லோக்சபா தான் எடுத்துக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், the classical text Hastalashana Deepika is associated with which Indian classical dance from. கிளாசிக்கலோட உரை அதாவது ஹஸ்தலஷலா தீபிகா எந்த இந்திய பாரம்பரிய நடன வடிவத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நடனம் எந்த இந்திய பாரம்பரிய நடன வடிவத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இது எதுக்கு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா கதகளியோட தொடர்புடையது. சரிங்களா? நெக்ஸ்ட், government goods and service that are not sold directly to the consumers, for example defense goods, roads are categorized under. அதாவது நுகர்வோருக்கான நேரடியாக விற்கப்படாத அரசு பொருட்கள் மற்றும் சேவைகள், எடுத்துக்காட்டாக பாதுகாப்பு பொருட்கள் இருக்கு இல்லையா, சேஃப்டி ப்ராடக்ட், இது எல்லாமே வந்துட்டு எந்த சாலைகளுக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த சாலைகளுக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கூட்ஸ், பொது பொருட்கள், இதுக்கு கீழே தான் வந்துட்டு அது வகைப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், what is an area of dry land that lies on leeward side of mountain called. அதாவது மலையோட காற்று வீசும் பக்கத்தில் அமைந்துள்ள
வறண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலையோட காற்று வீசும் பக்கத்தில் அமைந்துள்ள வறண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது எவ்வாறு அழைக்கப்பட்டன? ரைன் ஷேடோ ஏரியா, ரைன் ஷேடோ ஏரியா, மழை மறைவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், the national level cricket championship Ranji Trophy began in dash. இந்திய அதாவது தேசிய அளவிலான கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி ரஞ்சித் டிராஃபி டேஷில் தொடங்கப்பட்டது. இந்த ரஞ்சித் டிராஃபி வந்துட்டு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கட்டாயம் இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஆன்சர், இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. 1964 to 35 1953 to 1954 1950 to 51 1945 to 44 to 45 என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், the National Food and Security Act of 2013, அதாவது NASA என்று சொல்லப்படக்கூடிய National Food and Security Act of 2013 provides subsidies food grains to dash of Indians rural population. அதாவது 2013ஆம் ஆண்டோட தேசிய உணவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் டேஷ் கிராமப்புற மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. அதாவது எத்தனை சதவிகித கிராம மக்களுக்கு இது வந்து மானிய விலையில் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 75%. சரிங்களா? நெக்ஸ்ட், select the second step of decomposition, அதாவது சிதைவின் இரண்டாவது படியை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கேட்குறாங்க. சிதையோட இரண்டாவது படியை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கேட்குறாங்க. லீச்சிங், கசிவு என்பதுதான் இதற்கு சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட், any person in charge or employed in child care institution who subject and a child to corporal punishment shall be liable under dash. அதாவது ஒரு குழந்தை பராமரிப்பு நிறுவனத்திற்கு பொறுப்பான அல்லது பணியமர்த்தப்பட்ட எந்த ஒரு நபரும் ஒரு குழந்தையை உடல் ரீதியான தண்டனைக்கு உட்படுத்தினால் அவர் டேஷ் பொறுப்பாவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குழந்தை பராமரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அல்லது அதுக்கு அங்க இருக்கிற வேலை செய்கிறவங்க எந்த ஒரு நபருமே ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியாக தண்டனைக்கு உட்படுத்தினாங்கன்னா அவர் எதற்கு கீழே வந்து பொறுப்பாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ஸ், அதாவது இளைஞர் நீதி சட்டத்திற்கு கீழே வந்துட்டு அவர் வந்து ஒப்படைக்கப்படுவாங்க. சரிங்களா? 17th கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கான சரியான விடையை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்களை தேடி படிங்க. எஸ் அகாடமிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து நல்லா எழுத எஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.